எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு மலையாளம் வராது, ஆனால் தெரியும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸ் ஆச்சு. இப்போ இங்கே பெங்களான் நான் வந்து ரமேஷ் ஏட்டா, ராஜாகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் சார் ராஜேட்டா வந்து பெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு சவுத் இண்டியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ big collaboration between Malayalam industry and Kannada industry. So many nations work with us, and even Arvind Bengaluru sonna mari Vilayat Buddhale vandu work pantan. So indha mari or beautiful collaboration poitu irukku. Nariya makeup artist, especially Ronax, Suresh Etta, Sudesh Etta ellarume vandu work pannaru kuda. Or nalla experience. So in the world of Kantara, when the man versus nature, இந்த ஒரு அந்த நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதான் ஸ்டோரி சொன்ன வந்தோம் நம்ம வந்து அதோட எக்ஸ்டெண்ட் தான். ஸோ மூலத்தில் அந்த ஆதியில் வந்து என்ன நடந்தது, எப்படி இருந்தது. we didn't have any reference for this film. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து இது எழுதும் போது ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே we had one research team. So அந்த தெய்வ நர்த்தகாஸ், அப்புறம் some professors, இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவரை கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதணும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம். ஸோ நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரா வந்து அந்த கெராடி, குந்தாபுரம், முதூர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வரும் டிஓபியாக சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்க படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஸோ தேங்க்யூ முக ஃபார் தேட். அண்ட் பெங்களூர், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்களூர் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில், இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்கேல்னு ஒரு சும்மா செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரியில், அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஸ்கேல், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஸ்பெஷலி அந்த கிங்டம், இந்த பேலஸ் ஆகட்டும், ஒரு போர்ட் ஆகட்டும், அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டோரி செட் இன் 4th century 5th century மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன் லாஸ்ட் 1.5 year பிஃபோர் கோயிங் டு த ஃப்ளோர், நாங்கள் பெங்களூர், அரவிந்த் எல்லாருமே அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இது எப்படி நம்ம கொண்டு வரலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ இதுதான் மெயின் தாட் இருந்தது அந்த டைமில். இல்லை எங்களுக்கு ஸோ நாங்கள் புக்கில் படிக்கிறது, கேட்குறது, டிஸ்கஷனில் வர்றது, ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட், காப்பான ஒரு என்னோட டீமில் இருந்த டிசைனர், ஸோ எல்லா கேரக்டர்ஸு அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே சொல்லி தான் அது வந்து நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, அங்கேயும் நிறைய ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டீம் ஒர்க். எல்லோரும் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்க, இவர் எல்லாம் சேர்த்து காந்தாரா, நான் வந்து என்னை வந்து சும்மா வச்சுருக்காங்க அவ்வளோ. சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் 5 yearsல இந்த நம்ம வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன், நாங்கள் வேற ஒர்க் பண்ண படம் ஆகட்டும் எல்லாமே ரமேஷ் கிட்ட தான், அவருடைய ஸ்டுடியோவில் தான் டிஐ. ஸோ ஹாப்பி உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ கர்நாடகாவில் நம்ம ஒரு 2-3 days முன்னாடி தான் ட்ரெய்லர், மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அங்கே விட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டுருக்கோன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்லோடிங் ஃபைனல். ஸோ ராஜாகிருஷ்ணன் சப்தா ரெக்கார்ட்ஸில் வந்து ராஜாகிருஷ்ணன் சார் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய எல்லா படம் அவர் தான் பண்ணார்.
So basically it is all the same team from so many years. So and especially thanks to Sineta and Prithviraj sir, நம்ம படமா வந்து லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி எங்க இருந்த படம் ஒரு எங்க ஒர்க்கு கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணது. ஸோ அவருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது, நானும் வர ப்ரெஸ் மீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஷூட்டில் அவருக்கு ஷூட்டை விட்டுட்டு வர முடியல. ஸோ அண்ட் ஃபைனலி மை ருக்மிணி அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஜெயராம் சார் இருக்காங்க. அவரும் இன்னைக்கு ஷூட்டு தான். அதர்வைஸ் எங்களுக்கு ஒரு கேரளாவில் ஒன் மோர் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருப்பார் அவர். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி நம்ம ஊரில் வந்து பார்த்து. எப்போவுமே கொல்லூருக்கு முகாம்பிக்கே வந்துட்டே இருப்பாங்க அவர். ஸோ அவருக்கு டெம்பிள் வந்த. ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து கொல்லூர் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் குல்ஷன் தேவையா. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ், அற்புதமான கலாவிதர் எல்லாருமே வந்து நடித்தாங்க இந்த படத்தில். பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் ஸ்பெஷலி இது எல்லாத்துக்குமே இவர் எல்லாருமே பில்லராக இருந்தால், ஆனால் அந்த பில்டிங் கட்டின இடம் வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸ். விஜய் கிருகுந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு. ஒரு அரவிந்துக்கு அஸ் அ டிஓபி வேணும், ஒன்றுமே ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டு. பெங்லான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணும்போது அந்த செட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டு போடணும். அந்த மாதிரி இருந்தால் அதில் டீட்டெயிலாக உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வந்து நார்மலி எந்த ப்ரொடியூசரும் வந்து இருக்காது. Hombale Films is India's one of the biggest powerful production house and most success rate இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம கூட இருக்கும்போது அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு. ஸோ October 2 வந்துட்டு இருக்கோம். எல்லா சேம் லவ் பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு. அண்ட் ஜினிஷை மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமும் மியூசிக் இருக்கும், பியூட்டிஃபுல் வெரி த்ரில்லிங் பிஜிஎம் இருக்கும் படத்தில். எல்லாரும் செகண்ட் வாங்க, தியேட்டரில் சந்திப்போம். താങ്ക്യൂ. ഞാൻ സ്റ്റാർട്ടിംഗ് തൊട്ടൊന്ന് പറയേണ്ടി വരും. ഞാൻ 2020 ഋഷഭ് സാറും അരവിന്ദ് കശ്യപുമായിട്ട് പരിചയപ്പെട്ട് ഹീറോ എന്നുള്ളൊരു മൂവിക്ക് വേണ്ടിയിട്ട് ഞങ്ങൾ ഒരുമിച്ച്. അതിനുശേഷം ഇങ്ങോട്ട് വളരെയധികം മൂവികൾ, സാറിൻ്റെ പ്രൊഡക്ഷൻ മൂവികളും അല്ലാണ്ടെല്ലാം ഒരുമിച്ച് ജയിത്താത്ത തുടങ്ങിയിട്ടുണ്ട്. പിന്നെ ഞാൻ നമ്മുടെ ഒരു കളർ പ്ലാന്റ് എന്നുള്ളത് സ്റ്റാർട്ട് ചെയ്തത് തന്നെയും നമ്മുടെ കാന്താര ഈ ചാപ്റ്റർ 1 എന്നുള്ളൊരു മൂവി വെച്ചിട്ടാണ്. എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ പറയാമെന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ റെഫറൻസ് ആയിട്ട് ഞങ്ങൾ ഏറ്റവും കൂടുതൽ റെഫറൻസ് ഋഷഭ് സാറാണ്. ഫുൾ എനർജറ്റിക് ആണ്. പിന്നെ നമ്മുടെ അരവിന്ദ് കശ്യപ് എന്ന് പറഞ്ഞ സിനിമാറ്റോഗ്രാഫർ ആണെങ്കിലും ഫുൾ എക്സ്പെരിമെൻസും എല്ലാം, ഓരോ മൂവി അതിൻ്റെ ഡിഫറൻസ് എക്സ്പെരിമെൻസും എല്ലാം ചെയ്യുന്ന മീൻസ് വളരെയധികം ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ്. കാന്താര ചാപ്റ്റർ 1 കാന്താര ഫസ്റ്റ് ഞാനാണ് ചെയ്തത്. കാന്താര ചാപ്റ്റർ 1 ഇപ്പം ഞാനും ശ്രീക്ക് വാര്യരുണ്ട്, ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടിയാണ് ഈ മൂവി കളർ കറക്ഷൻ ചെയ്യുന്നത്. ഇതൊക്കെയാണ് ഇനി. പിന്നെ വിഷ്വലി നിങ്ങളിപ്പോൾ ട്രെയിലർ കണ്ടല്ലോ, അതാണ് ട്രെയിലർ. സിനിമ ഇനി ബാക്കി വരാനിരിക്കുന്നു. ഓക്കെ, താങ്ക് യു. മിസ്റ്റർ അരവിന്ദ് കശ്യപാണ് എന്നെ ഈ ഫിലിമിലേക്ക് ഫസ്റ്റ് ഇൻവൈറ്റ് ചെയ്തത്. ഞങ്ങൾ വിലായത്ത് ബുധാൻ ഒരു മൂവി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അവിടെ നിന്നാണ് ഫസ്റ്റായിട്ട് പരിചയപ്പെട്ട് അങ്ങനെയാണ് ഈ ഫിലിമിലേക്ക് ഫസ്റ്റായിട്ട് എത്തുന്നത്. അങ്ങനെ എനിക്ക് തോന്നുന്നത് ഒരു 3 വർഷം ഏകദേശം ആയി തോന്നണം. പിന്നെ ഡയറക്ടറെ മീറ്റ് ചെയ്തു. അതിനുശേഷം പിന്നെ എൻ്റെ ലൈഫ് കംപ്ലീറ്റ് കുന്തപ്പുരായിരുന്നു. അങ്ങനെ മലയാളം മൂവിയിൽ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഞാൻ അവിടെ പോയിട്ട് ഹാർഡ് വർക്ക് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ചിന്തിക്കുന്നതിനേക്കാളും അപ്പുറമുള്ള ഒരു ഹാർഡ് വർക്കാണ് ആ ഇൻഡസ്ട്രിയിൽ ഞാൻ കണ്ടത്. അങ്ങനെ ഒരു ടൈം ലിമിറ്റോ ഒന്നുമില്ലാത്തൊരവസ്ഥയുള്ള ഒരു ഹാർഡ് വർക്ക്, അതും സ്വന്തം വില്ലേജിൽ നിന്നിട്ട് ഇത്രയും വലിയൊരു ഫിലിം മേക്ക് ചെയ്തു. അത് നമ്മൾ ഇതേപോലെയുള്ള പല നാട്ടിൽ നിന്നും ആൾക്കാർ ഇതുപോലെ കണ്ടുകൊണ്ടിരിക്കണം. ഇന്നിപ്പം അതിൻ്റെ സെക്കൻഡ് പാർട്ട് വരുമ്പോൾ അത് അതിനേക്കാളും വലിയൊരു സൈസിൽ ഇന്ന് തിയേറ്ററിലെത്തുന്ന വേൾഡ് മൊത്തം ഒരു സെയിം ഡേ. അപ്പോൾ അത്ര തന്നെ. ബാക്കിയെല്ലാം ഫിലിം കണ്ടിട്ട് നോക്കാം. Started from Kantara 1, which we shot in the same place, and now we've just finished Kantara chapter 1. So the last 2 years has been extremely taxing and fun for all of us, where it's even scary to come out and see all the lights because we've only been in the forest from 2 years. It's been a very fruitful learning and interesting journey, and I hope all of you will like the output once you see it on screen on October 1st. Thank you all so much. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എനിക്ക് പ്രത്യേകിച്ച്
ജോലിയൊന്നുമില്ല. പൃഥ്വിരാജ് പറഞ്ഞിട്ട് ഞാനിവിടെ വരെ വന്നു എന്നേ ഉള്ളൂ. കാരണം ഈ പടം പൃഥ്വിരാജ് പ്രൊഡക്ഷൻസ് ആണ് കേരളത്തിൽ പ്രസന്റ് ചെയ്യുന്നത്. കാന്താര 1 പൃഥ്വിരാജ് തന്നെയാണ് ചെയ്തത്. ഞാനിപ്പോഴും ഓർക്കുന്നു, ആക്ച്വലി ഈ സിനിമ കാന്താര ഫസ്റ്റ് ഒരു 6 സ്ക്രീനിലാണ് അന്ന് തുടങ്ങിയത്. പിന്നെ അതൊരു 400 സ്ക്രീനിലേക്ക് പോവുകയായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ തിയേറ്റർ ബിസിനസ് നടത്തിയിട്ട് തന്നെ എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഷെയർ വന്നൊരു സിനിമ ഏതാണെന്ന് ചോദിച്ചാൽ അത് കാന്താരയാണ് കാസർഗോഡിൽ. അത് ഇപ്പോഴും അതിനെ ഒരു സിനിമയും ബ്രേക്ക് ചെയ്തിട്ടില്ല എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ ഒരു സത്യം. പിന്നെ ഇത്രയും വലിയൊരു സിനിമയുടെ പിന്നിൽ പ്രവർത്തിക്കുന്നത് എല്ലാവരും ഒരുപാട് മലയാളികളുണ്ട് എന്നുള്ളതാണ്. കാരണം ബംഗ്ലാനായിക്കോട്ടെ, എൻ്റെ ഏറ്റവും ചെറിയ സിനിമയായ ചാപ്പാക്കുരിശിൽ തുടങ്ങിയതാണ്. ആ ബംഗ്ലാനാണ് ഇന്ന് ഏറ്റവും വലിയ സിനിമയായിട്ടുള്ള കാന്താരയുടെ പിന്നിൽ പ്രവർത്തിക്കുന്നത്. അത് അതിയായ സന്തോഷമുണ്ട്. ഇപ്പോൾ ഇതിൻ്റെ കളറിങ് ചെയ്യുന്ന രമേശ് ആയിക്കോട്ടെ, നമ്മുടെ മിക്സിങ് ചെയ്യുന്ന രാധാകൃഷ്ണൻ ആയിക്കോട്ടെ, അപ്പോൾ ഒരുപാട് മലയാളീസ് ഇപ്പോൾ ഒരുപാട് പടങ്ങളിലെ വലിയ സിനിമകളിലെ പിറകിലുണ്ട്. അത് വേറെ ലാംഗ്വേജ് ആയിക്കോട്ടെ. അപ്പം ഇതെല്ലാം വളരെയധികം സന്തോഷമുള്ളതാണ്. അപ്പോൾ ഈ കാന്താര എന്ന് പറയുന്ന സിനിമ നമുക്കിപ്പോൾ എത്ര സ്ക്രീൻ വേണമെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റും എന്നുള്ളതാണ്. അൺലിമിറ്റഡ് ഓരോ ഈ ഐഡിയയുടെയൊക്കെ പ്ലാൻ പോലെ, അല്ലെങ്കിൽ വോഡാഫോണിൻ്റെയൊക്കെ പ്ലാൻ പോലെ അൺലിമിറ്റഡ് ആയിട്ട് നമുക്ക് എത്ര സ്ക്രീൻ വേണമെങ്കിലും റിലീസ് ചെയ്യാനായിട്ട് പറ്റും. അതൊരു എല്ലാവരും തിയേറ്ററുകാർ ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു പടമായി കാന്താര മാറിയതിലും ഇവിടെ എത്തിച്ച പൃഥ്വിരാജിനും ഒരുപാട് നന്ദി പറയുകയാണ്. താങ്ക് യു. அங்கே பிறந்து அங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. தி ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடா கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ள, ஃபாரஸ்ட்குள்ள. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் இங்கதான் பாத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ட்ரைபு வந்து சிட்டிக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போ அவங்க வேற தூக்கம் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாரும் தூங்கிடுவோம் മോസ്റ്റ്ലി. ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്ന ഒരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് പ്രശാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் அவனுக்கு, அவ்வளவுதான். நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, நீ யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியா காந்தார பருவன் ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன், என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து, அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இது நாங்க அதுக்கப்புறம் யாரு இவன் என்ன பண்றான்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் விட்டுட்டு இருக்காங்க எங்க சோசியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்க யாரு அதை கொஸ்டின் பண்றது? நீங்க இப்படி பண்ணதான் அப்படின்னு யாரு? நாங்க படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பத்தி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல், ஒரு நேச்சர் வொர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்க வந்து இங்கே பயாஸ்டா வந்து ஏதோ இப்படி அப்படின்னு ஒரு ரைட்டர்ஸ், ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அதை பயாஸ் ஆக கூடாது. நாங்க என்ன இருக்கு அதை காமிக்கணும். சோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தான், நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்க சொல்லணும். சோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தா அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ഒത്തിരി മാറ്റം, അതൊരു ഫേക്ക് ന്യൂസ്. സാർ, ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്ത് ഐഡിയ എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെന്റ് കോംബോയാണ്. അപ്പൊ വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിനെ കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനെ ഒരു സിനിമ കാന്താര 1 ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസ് എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോ ഇങ്ങനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து ஃபோக்லோர், பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர், இந்த ட்ரைபல் வொர்ஷிப்பிங், நம்ம நேச்சர் வொர்ஷிப்பிங், அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி சொல்லும் போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னன்னா ஸ்டோரியை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். சோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு ஸ்டோரியில வந்து அதை நம்ம ஸ்மூத்தா கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்ல, சோ ஆடியன்ஸ் வந்து என்டர்டைன் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். சோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி, டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிட்டு அவரை என்டர்டைன் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனா ஒரு நல்ல டீம் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்ல நம்ம ஒரு ஸ்டோரி அங்கே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். സോ ഒരു 15 ടൈംസ് എനിക്ക് ഫസ്റ്റ് കാന്താര ഇതിന്റെ നരേഷൻ വരുന്നതിനേക്കാളും മുമ്പ് സാർ കൊണ്ടുപോയിട്ട് സാറിന്റെ നാട് മൊത്തത്തിലൊന്ന് കാണിച്ചു തന്നു. എന്താണ് ഇവിടേക്കാണ് നമ്മുടെ പരിപാടി നടക്കേണ്ടത്,
അപ്പോൾ എന്താണ് ഈ ഏരിയ എന്നുള്ളത്. അപ്പം അതിനുശേഷം വെരി സ്ലോലിയാണ് നമ്മൾ ഈ ഓരോന്നോരോന്നോരോന്നായിട്ട് എടുത്തു പോന്നിരിക്കുന്നത് എന്ന് വെച്ചാൽ ഇത് വളരെ സാർ അതുപോലെ തന്നെ സാർ നമ്മളൊരു സ്ഥലത്ത് നിന്ന് കഴിഞ്ഞാല് ഇപ്പം കണ്ടിന്യൂസ് ഒരു സ്ഥലത്ത് തന്നെ നിൽക്കുമ്പോൾ അവിടുത്തെ അറ്റ്മോസ്ഫിയറുമായിട്ട് നമ്മൾ സെറ്റ് ആവും. ചിലപ്പം അവിടുത്തെ പ്രശ്നങ്ങളുമായിട്ട് നമ്മൾ ഓട്ടോമാറ്റിക്കലി സിങ്ക് ആയി കഴിയുമ്പോൾ ചിലപ്പോൾ അതിൽ നിന്ന് വെളിയിൽ വരാൻ കുറച്ച് ടൈം പീരീഡ് എടുക്കും. അപ്പൊ കാന്താര ഈ പ്രൊഡക്ഷൻ സമയത്ത് ഏതാണ് 5 വർഷം സമയം എടുത്തു നമുക്കിന്ന് ഇതായി വരാൻ തന്നെ. കുറെ ഇഷ്യൂസ് അതിന്റെ ഇടയ്ക്കൊക്കെ നടന്നായിരുന്നു. അപ്പൊ ആസ് എ ക്യാമറമാൻ ഇത് ആ സെറ്റ് തന്നെ ഇങ്ങനെ വർക്ക് ചെയ്യുന്ന സമയത്ത് എപ്പോഴെങ്കിലും നല്ല പ്രഷർ ഫീൽ ചെയ്തിരുന്നത്? ഞാനതിന്റെ ക്യാമറമാൻ അല്ല. ഐ മീൻ DOP ചെയ്യുന്ന സമയത്ത് No, he was just asking about a lot of incidents that has happened in the set. So have you felt the pressure as a DOP? What was your pressure, or what were you going through while this film was in the making? Yeah, even in the first part and even in this part, Kantara, like how it is on screen, even on set, it is a mysterious world. So more than 60% of a movie usually is in the night, and we are shooting in very dense forest, remote forest, where nobody has been before. It's usually connected to forests and places like that. So because of that, every day we will be seeing incidents on set. And during Kantara 1, it was all a shock and it was little scary. But after doing that, now we have gotten used to it. So we are prepared, we are better prepared. And how many other instances you see in the movie, similarly, they keep happening on set. Maybe after the movie we can talk about all those. But like you said, we had a great support system with us. We had a great team. That was our biggest strength. Our costume designer Pragati Shetty and Banglan and the whole team, we always travel together. This is the kind of movie where all departments travel together always, so that all the whatever challenges we had on set, we all faced together. That was our biggest strength. Rishabh sir, when we speak our own stories, that the indigenous stories, when we speak about the local happenings, legends, it turns to be international. So Kantara 1 had that kind of a connect, the first part. So that made it universal. What is the one thing that you believe that Kantara 2 will get connected to this universal audience? It is the same word. இதுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படிதான் நம்ம வந்து சொல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா தீம் சேம் தானே. காந்தார வேர்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர அதை விட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் சொல்ல போறோம், எதை பத்தி நம்ம படம் பேசுது, ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் டாக் அபவுட் த ட்ரைப்ஸ். அந்த ட்ரைபை பத்தி அவர் என்ன 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 இருந்தாங்க அதை நம்ம பேசுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த மிஸ்ட்ரி இருக்கும். நீங்க காந்தாரில் என்னென்ன ரசிச்சிங்க நீங்க, அது இன்னும் அழகா இன்னும் இதுல வந்துடும். ஆனா வந்து when something becomes local, it becomes international. So இது வந்து இன்னைக்கு நான் ஒரு உத்தரகாண்ட்ல இருந்து ஒரு ஜர்னலிஸ்ட் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை யோசிக்க போயிட்டு அது மறந்துட்டேன் கேப்ல. நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உத்தரகாண்ட் அந்த அந்த நினைத்தால் அந்த இடத்துல எல்லாமே வந்து சிமிலர் கல்ச்சர் இருக்குன்னு நான் நினைச்சிருவேன். இப்போ வந்து கேரளால வந்து தையம் இருக்கு, நம்ம கோஸ்டல் கர்நாடகால மங்களூர் குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே தெய்வக்கோலம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம நினைச்சோம். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும். இப்போ நீங்க தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம ரூட்ல இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேன், இந்தியாவில் வந்து எல்லா கிராமத்துலயும் எல்லா ஊர்லயும் இது இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி அதை பாக்குறாங்க. பேசிக்கலி நாங்க இப்பதானே இந்த சிட்டில இருக்கோம். அதான் நம்ம மூலத்துல எல்லாருமே ஆதியில வந்து நாங்க எல்லாருமே ட்ரைப் தானே. இந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னு ரிவர் ரெண்டு இடத்துல இருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கிருந்தா வர முடியும்னு. ஸோ ஆனா எனக்கு என்னன்னா, இது குளோபலி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட் என்ன எனக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா, நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போகும்போது அங்கே ஒரு கன்னடா சங்கம் வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறது கூப்பிட்டாங்க அங்கே. அப்போ அங்கே இருக்கிற வாஷிங்டனுடைய சியாட்டில் செனட் ஒருத்தர் வந்திருந்தாங்க.
உங்க பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்க ஊர்ல நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் வந்து யுஎஸ்லயும் வந்து இந்த இஷ்யூ இருக்கு. இப்ப நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் லா மேக்கர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி அவர் பேசினார் என்கிட்ட. ஸ்டேஜ்லயும் சில விஷயத்த சொன்னார் அவர். சோ அங்க வந்து அவரு ட்ரைபல் வர்ஷிப் எங்க இருக்கு, நாங்க என்ன நம்புறோம் என்ன ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. சோ உலக பூரா வந்து அந்த மாதிரி விஷயத்த இருக்கும், ஆனா நம்ம சொல்லல, அவ்வளவுதான். இப்போ வந்து த்ரூ ஃபோக்லோர் அதை வச்சு த்ரூ சினிமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவு. சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொன்னது அதான், மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு. நம்ம ரீஜனல் ரூட்டட் என்ன நம்ம சொல்றோம், நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் அதே எமோஷன்ஸ் இருக்கும், எங்க வீட்லயும் அதே எமோஷன்ஸ் இருக்கும். சோ தி கோர் எமோஷன்ஸ் ஆர் சேம். இப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சுன்னா உடனே அதோட கிளைமேக்ஸ் அதோட ஒரு எண்ட் வேர்டிக்டா சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, மனிதனால இயற்கையை எக்காரண கொண்டு ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் அண்ட் சுப்பீரியர். ஸோ காந்தாரா அந்த மாதிரி ஒரு இடத்தை டச் பண்ணுதா இந்த பாட்டு? ஓவரால் வந்து நமக்கு தாண்டி இன்னொரு தெய்வ சக்தி இருக்கு, ஒரு 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 ஸ்பிரிட் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காந்தாரில. டெஃபினெட்லி நம்புறோம். எப்படின்னு இப்போ வந்து நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்பாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு குழந்தை வந்து அப்பா நம்புவோம், அவனுக்கு மேல இருக்கிற ஒரு அப்பான்னு அவன் எல்லாமே தெரியும், ஈஸ் சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரிதான் வந்து நமக்கு மேல ஒரு எனர்ஜி இருக்கு, அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படி ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு. நாங்க சின்ன வயசுல அதே நம்பிதான் வரும். சோ டெஃபினெட்லி அதை பத்தி பேசுவோம் படத்துல. ஆனா இந்த படம் இப்போ ஏத்திஸ்ட் செக்குலர் அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருப்பீங்க இல்ல, அவங்க அப்போ அவருக்கும் மேட்டர் வச்சிருக்கோம் நம்ம. சோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புறாங்களே, இது நம்பலன்னு அவரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புவாங்க. சோ அந்த நம்பிக்கை ஒரு வருஷமா இருக்காது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் பயம் இருந்ததா? இப்போ கடவுளை நம்பாதவங்க இதை எப்படி பாப்பீங்க? நான் வந்து என்ன நினைச்சு நான் நம்புறேன், நான் கும்பிடுறேன், நான் ஃபாலோ பண்றேன், அது வர்ஷிப் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பணும், நான் நம்பினதா அந்த கண்டென்ட் மேல உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நானே வந்து கான்பிடன்ஸ் இல்லாம நம்பாத ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஆயிடும். நான் நம்புறதுனாலதான் நான் பண்றேன். சோ நான் வந்து அவ்வளவு யோசிக்க மாட்டேன். சோ நான் நம்பிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்துருச்சு, ஓகே, அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெக்னீஷியன்ஸ் கிட்ட நம்ம டீம் கிட்ட எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா படம் பண்ணிடுவோம். நாங்க வந்து பயாஸ்டா இது இப்படி அது இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்க வந்து இருக்கிற விஷயத்த வந்து இப்படி காமிக்கிறோம். சோ அதுல யாருக்கு நல்லது என்ன கிடைக்கும் அதை எடுத்துருவாங்க, யாருக்கு பிடிக்கும் அவரை எடுத்துருவாங்க. அதான் தாட் இருக்கு எப்பவுமே. காந்தாரா 1க்காக நீங்க மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணீங்க. நீங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, செருப்பு போடல. அது எல்லா டைம்ல கிடையாது, அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும்தான். அந்த சீக்வன்ஸ் கோலா சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும் அது மறுபடியும் அதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? சோ தெரியல. நான் வந்து அது பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு விஷயம். சோ அது பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கிளாரிட்டி வேணும் எனக்கு. எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புற ஒரு தெய்வம். சோ அதனாலதான் நான் வந்து அந்த டைம்ல மட்டும் நான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்க வந்து படமா அது வந்து ட்ரீட் பண்ணல. நார்மலி ஷூட் பண்ணும்போது என்ன எல்லாரும் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம இது வந்து நம்ம அந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ரொம்ப ஏதோ ஒரு நார்மல் ஷூட்டிங் மாதிரி நம்ம பண்ணல. டேக்கன் எவ்ரி கேர் பிகாஸ் நான் நம்புறேன், ஐ பிலீவ் இன் இட். சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது இருக்காங்க, அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தது எனக்கு. ஓகேவா? சோ அது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் பண்ணுவேன் எப்பவுமே. அது எனக்காக நான் எனக்கு உள்ள ஒரு சமாதானத்துக்காக நான் பண்ணுவேன். ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது சார், நீங்க ஒரு தீவிரமான பக்தன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நான் ஒரு தீவிரமான பக்தன் தான். அந்த தீவிரம் வந்து வேற மாதிரி தீவிரத்துக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு பக்தன், நான் நம்புறேன், அதான் என்னுடைய அதுல தப்பு என்ன இருக்கு? நான் வந்து உங்களுடைய நம்பிக்கை பத்தி நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கை, அதுவும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னுடைய நம்பிக்கை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். That's it. I think with that would be the last question. എന്നിട്ട് നമുക്ക് ഒരു ഫോട്ടോ എടുത്ത് വൈൻഡപ്പ് ചെയ്യാം. സർ ചേട്ടാ പൊളിറ്റിക്സ് എங்கே ഇല്ല, പടത്തെ പറ്റി പേസും. அந்த പൊളിറ്റിക്സ് അല്ലേ? അപ്പൊ ഒരു അതായത് മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റിയെ സപ്രസ് ചെയ്യും എന്നൊരു പൊളിറ്റിക്സ് അതിനകത്തോട് കാണിക്കുന്നുണ്ട്. അപ്പം കാന്താര ഇന്നത്തെ സൊസൈറ്റിയിൽ അത് റിഫ്ലക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. മെജോറിറ്റി ഇപ്പോഴും മൈനോറിറ്റി സപ്രസ് ചെയ്യപ്പെടുന്നുണ്ടെന്ന ഒരു സാധനം இப்படி காமிக்கல. நாங்க வந்து ஐ திங்க் அங்க அந்த பிரச்சனை வந்து அந்த இஷ்யூஸ் வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு. நான் ஊர்ல எல்லாம் பார்த்துதான். இப்ப அதுல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. பேசிக்கலி ரிஃப்ட் பிட்வீன் தட் டூ
தீம்ஸ் அந்த என்னது வில்லனோட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கு, அந்த ராஜா ஃபேமிலிக்கு என்னென்ன இருந்தது, இந்த ட்ரைப்ஸ்க்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தவருக்கு என்னென்ன இருக்கு, அந்த நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். அதோட வேற விஷயத்தை பத்தி நிறைய பேசிருக்கோம் நம்ம வந்து. ஓகே, அந்த ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம். அது வந்து சொசைட்டில இருக்கிற பிரச்சனை தான். ஆனா வந்து அதுல எதுவும் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கல நாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். அப்போ கொஸ்டின் பண்ணுவாங்க, என்னன்னா இதை நீங்க இப்படி பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு. நான் என்ன சொல்ல போறேன்னு, இப்படி பண்ணா பெட்டர் தானே, நல்லா இருக்கு தானே. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம போலாம். அதை பார்த்து நிறைய ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசினார். அவருடைய அப்ரோச் சேஞ்ச் ஆயிருக்கு. ஊருக்காரர் என்கிட்ட பேசிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்த்தாங்கன்னு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பேசுவார். சோ சேம் டைம் ஊர்க்காரர் வந்து இல்ல இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ ஒரு அதை பார்த்து தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகல இல்லைங்களா, அந்த மாதிரி தாட்